ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி S24 FE இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பற்றியும் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலே ஆல்ரெடி பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்கிறத சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எதாவது ஒரு ஐடியா கிடைக்கல. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸி S24 FE இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துலாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு மொபைல் ஃபோன் இருக்குதுங்க, கூடவே நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் சிம் எஜெக்டர் இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு USB to Type-C கேபிள் இருக்குது. ஆனால் அடாப்டருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க, அடாப்டர் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். சாம்சங் மொபைலில் 20,000 25 எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம அடாப்டர் வந்து சார்ஜர் அடாப்டர் வந்து தனியாக தான் வாங்கணும். ஓகேங்களா? 6.7 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அடுத்தது பிரைட்னஸ் லெவல் வந்து 1900 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க, ஏன்னா AMOLED டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டி 120 Hz கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுங்க, என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு அவுட்டோர் யூசேஜ் நல்லாவே இருக்குது, ரிஃப்ரெஷ் ரேட் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. நம்ம 8K வீடியோவை 24 fps வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. 4K வீடியோவை 30 fps 60 120 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வீடியோக்கும் சரி கேமராவுக்கும் சரி நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது 8 MPக்கான டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க. 3x வரைக்கும் நம்ம ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது நம்மளுக்கு 12 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. கேமரா தாறுமாறாக இருக்குதுங்க. நாங்கள் இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக அந்த ஃபோன் எடுக்கலாங்க. ஒரு நல்ல கேமரா மொபைல்னு சொல்லாங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 10 MPக்கான கேமரா செல்ஃபிக்கான கொடுக்குறாங்க. 10 MPக்கும் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, அந்த கேமரா நல்லாவே இருக்குங்க. அது 4K வீடியோ நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓவராலாக கேமரா குவாலிட்டி செம்மையாக இருக்குது. வீடியோக்காலும் சரி நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்காலும் சரி நல்லாவே இருக்குதுங்க. நீங்கள் கேமராக்காக ஃபோன் எடுக்கணுன்னா தாராளமாக எடுக்கலாங்க. இதே மாதிரி S23 FE இதே மாதிரி தான் இருக்குது ஃபீச்சர்ஸ்லாம். அது இதை விட ப்ரைஸ் கம்மியாகவே இருக்குது. அடுத்தது 4700 mAh பேட்ரி, நல்ல பேட்ரி தாங்க. ஏன்னா 4500 mAh வைக்கிற சாம்சங் S23 நல்லாவே இருக்குது FE. இது 4700 கொடுத்துறாங்க. அதே போல் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அடாப்டர் வந்து நம்ம வந்து வெளியே தான் வாங்கணும், மறுபடியும் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். 15 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க, அது நம்ம வெளியே தான் வாங்கணும். ஓகேங்களா? அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 58,000 லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து சாம்சங் இதோட ஓன் ப்ராசஸ் தான். சாம்சங் எக்ஸினோஸ் 2400E அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ப்ராசஸ் வந்து ஒரு டீசெண்டான ப்ராசஸ். சாம்சங் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் கொடுத்தா நல்லாவே இருக்குங்க. ஆனால் அந்த S23 FE அது அப்புறம் S24 FE இது மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்னோஸ் ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இதுக்குமே சாம்சங் ப்ராசஸ் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து சாம்சங் S24 ப்ளஸ் S24 அதெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் மாற்றிட்டு அதே போல் நம்மளுக்கு ப்ராசஸும் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாங்க. அடுத்தது 8 mm திக்னஸ்ஸு, அது கூடவே நம்மளுக்கு IP68க்கான வாட்டர் ஸ்டண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது தண்ணிக்குள்ளே அது ஒரு 1.5 மீட்டர் ஆழத்தில் நம்ம 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃபோட்டோ ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க, அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து Android 14 தாங்க. 5G சப்போர்ட் இருக்குது, NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. கூடவே AI ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது இந்த ஃபோனில். ஓகேங்களா? இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துலாம் கேமரா அடிச்சு இருக்குது. வீடியோக்காலும் சரி ஃபோட்டோக்காக இருந்தாலும் சரி வெறித்தனமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த கேமராவுக்காக மட்டுமே இந்த ஃபோனை எடுக்கலாங்க, ஒரு வெறித்தனமான ஃபோன். இதே மாதிரி தான் சாம்சங் S23 FE இது மாதிரி ஃபோன்லாம் இருக்குது இதே ஃபெசிலிட்டியோட. நீங்கள் அது இப்போ இந்த பிக் பில்லியன் டேஸு அப்புறம் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லாம் ப்ரைஸ் இதோட கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு இதே ப்ரைஸ் வந்து ஒரு 40,000 42,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணி எடுங்க, இல்லை இது எடுத்து ஆகணும் எடுங்க. நான் ஃபோன் வந்து கேமராக்காக மட்டும் எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? நீ எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்போம். பை, டேக் கேர்.